அல்லாஹ்வுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தூய வடிவில் எவ்வித கலப்படமும் இன்றி அது குர்ஆனையும் சுன்னாவையும் ஆதாரமாக கொண்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சிதான் இது. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு தியாகத் திருநாள் ஹஜ் பெருநாள் தொழுகையை முடித்துவிட்டு நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம். இந்த தியாக திருநாளை பொறுத்தவரையில் இந்த நாளிலே மிக முக்கியமாக ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய அல்லாஹ்வினுடைய நேசத்துக்குரிய நபியார் என்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தப்படுவதனுடைய நோக்கம், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கொள்கையை ஏற்றிருக்கக்கூடிய நாம் உண்மையிலே அந்த கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் செயல்படுகின்றோமா என்பதை எங்களை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைக்காக இவ்வாறான திருநாட்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஞாபகார்த்தமாக இந்த நிகழ்வை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சுமார் 70க்கும் மேற்பட்ட இடங்களிலே கூறியிருக்கிறார். அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது ஃபைதிப்தலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சில வார்த்தைகளை கொடுத்து அவர்களை சோதித்த அந்த சந்தர்ப்பத்திலே அந்த வார்த்தைகளை முழுமையாக அவர்கள் நிறைவேற்றினார்கள். அதற்கு முழுமையாக அவர்கள் கட்டுப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த அந்த சோதனைகளை அவர்கள் சரியான முறையிலே நிறைவேற்றி அதிலே வெற்றி பெற்றார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். எனவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை அந்த காலத்திலே ஒரு மனிதராக இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஈமானை பரீட்சிப்பதற்காக, அவர்களுடைய அந்த கொள்கை உறுதியை பரிசீலிப்பதற்காக அல்லாஹு தஆலா பல கட்டளைகளை இட்டார். தனி ஒரு நபராக அந்த சமுதாயத்திலே சிலை வணக்கத்துக்கு எதிராக போராட வேண்டும் என்ற அந்த ஒரு கட்டளை அல்லாஹு தஆலா கொடுத்து அதற்கான அழைப்பை அவர்கள் அந்த சமுதாயத்திலே அவர்கள் கொடுத்தார். அதன் காரணமாக பல்வேறுபட்ட இன்னல்களை அவர்கள் அனுபவித்தார்கள். அதே போன்று தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பச்சிளம் குழந்தையையும் ஒரு பாலைவனத்திலே விட்டுவிட்டு வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா ஒரு கட்டளையை போட்டு அவர்களை சோதித்து பார்த்தார். அதனையும் அவர்கள் சரியாக நிறைவேற்றினார்கள். அதே போன்று தன்னுடைய முதுமை காலத்திற்கு பிறகு, மிக நீண்ட எதிர்பார்ப்புக்கு பிறகு கிடைத்த தன்னுடைய குழந்தை, ஓடி ஆடி விளையாடக்கூடிய அந்த பருவத்திலே இருக்கக்கூடிய அந்த குழந்தையை நீங்கள் அல்லாஹுக்காக அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா ஒரு கட்டளை இட்டான். அந்த சந்தர்ப்பத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த விடயத்தை சரியாக நிறைவேற்றினார்கள். அதே போன்று
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா அல்லாஹுக்காக ஒரு இல்லம் அமைக்க வேண்டும் என்று அவர்கள் இருவருக்கும் கட்டளையிட்டார். அவர்கள் இருவரும் அவர்களுடைய தனிப்பட்ட சிரமங்களோடு அவர்கள் பல சிரமங்களை அனுபவித்து அல்லாஹுக்கான ஒரு இல்லத்தை அவர்கள் அந்த மக்காவிலே முதலாக அமைத்துக் கொடுத்தார்கள். இப்படி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு சிரமமான கட்டளைகளையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நிறைவேற்றி காட்டினார். எனவே இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கொள்கை. அவர்களை பொறுத்தவரையில் ஒரு சில விடயங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு சில விடயங்களை நிராகரிக்கக்கூடிய அந்த தன்மை அவர்களிடத்திலே காணப்படவில்லை. அவர்களை பொறுத்தவரையில் ஹனீஃபன், அல்லாஹ்வின் பக்கமே சாயக்கூடியவர்களாக இருந்தார்கள். முஸ்லிமன், அதே போன்று அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடிய ஒரு முஸ்லிமாக அவர்கள் இருந்தார்கள். வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர்களை பொறுத்தவரையில் இணை வைப்பு என்ற ஒரு விடயம் அவர்களிடத்திலே காணப்படவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே எங்கள் அனைவரையும் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கொள்கையின் பால் தான் எங்களை அழைக்கிறார். ஆனால் அந்த காலத்திலே வாழ்ந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எங்களுடைய கொள்கையை சார்ந்தவர்கள் என்று அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அதை அல்லாஹு தஆலா வன்மையாக கண்டித்தான். மா கான இப்ராஹீம் யஹூதியன் வலா நஸ்ரானியா, இந்த இப்ராஹிம் ஒரு யூதராகவோ ஒரு கிறிஸ்தவராக அவர் இருக்கவில்லை. வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமன், அவர் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட ஒரு உண்மையான முஸ்லிமாக இருந்தார் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்த அந்த அல்லாஹுக்கு அடிபணிகின்ற அந்த கொள்கை தான் நேரான கொள்கை. இதை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லும்படி சொல்கிறான். குல் இன்னனி ஹதானி ரப்பி இலா சிராத்தின் முஸ்தகீம், நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய ரப்பு எனக்கு நேரான பாதையை காட்டி இருக்கிறான். அது எந்த பாதை? தீனன் கியமன் மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, அது முழுமையாக அல்லாஹ்வின் பக்கம் சாய்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நேரான அந்த கொள்கை என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த கொள்கையைத்தான் நாங்கள் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்றைய காலத்திலே வாழ்ந்த யூத கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வினுடைய ஒரு சில விடயங்களை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு வேறு சில விடயங்களை நிராகரித்து செயல்பட்டது போன்று எங்களுடைய மார்க்க விடயங்களிலே சில விடயங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்தியும் சில விடயங்களை நாங்கள் புறக்கணித்தும் வாழக்கூடாது. இதனை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வதில்லை. அன்றைய காலத்திலே வாழ்ந்தவர்களிடத்திலே அல்லாஹ் கேட்டான், அஃபதுமினூன பிபாதில் கிதாப் வதக்ஃபுரூன பிபாத், வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயமே, நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்திலே ஒரு சில விடயங்களை நீங்கள் நம்பிக்கொண்டு ஒரு சில விடயங்களை நீங்கள் நிராகரிக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். எனவே அது நேரான பாதை கிடையாது. அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைகளை அவனுடைய ஏவல்களை முழுமையாக ஏற்று நடைமுறைப்படுத்துவதுதான் அந்த உண்மையான சரியான நேர்வழி என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். இதனைத்தான் ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டு. ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதையை நீ காட்டு. கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், உன்னுடைய கோபங்களுக்கு உள்ளானவர்களுடைய பாதையை நீ எங்களுக்கு காட்டிவிடாதே. அதே போன்று எவர்களெல்லாம் வழிகட்டு விட்டார்களோ அவர்களுடைய பாதையை நீ எங்களுக்கு காட்டிவிடாதே என்று நபியே அல்லாஹு தஆலா எங்களுக்கு அந்த பிரார்த்தனையை கற்றுத் தந்திருக்கிறான். அதை நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறோம். எனவே நேரான பாதை என்பது அல்லாஹ்வினுடைய அந்த வேதத்தின் அடிப்படையில் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் முழுமையாக அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு அதிலே உள்ள சகல கட்டளைகளையும் பின்பற்றிக் கொண்டு வாழ்வதுதான் அந்த நேரான பாதை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த சமூகத்திலே என்ன நடக்கிறது என்றால், அவர்கள் இஸ்லாம் என்று நினைத்துக் கொண்டு ஈமான் என்று நினைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக நினைத்துக் கொண்டு ஒரு சில கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு சில கட்டளைகள் அவர்களிடத்திலே நடைமுறையிலே இல்லை, அதனை அவர்கள் பின்பற்றுவதற்கு தயாரில்லை.
அல்லாஹு தஆலாவினுடைய கட்டளை தொடர்பாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன ஆமுருக்கும் பிஹம்ஸின் அல்லாஹு அமரனி பிஹின்ன, நான் உங்களுக்கு 5 விடயங்களை ஏவுகின்றேன், அல்லாஹு தஆலா தான் எனக்கு அந்த 5 கட்டளைகளை ஏவி இருக்கிறார். அதிலே ஒன்று சொன்னார்கள், நீங்கள் ஜமாஅத்தாக இருக்க வேண்டும், ஒரு கூட்டமைப்பாக நீங்கள் இருக்க வேண்டும். அதே போன்று வஸ்ஸம்இ வத்தாஅ, ஒரு அமீருக்கு செவிமடுக்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று வல் ஹிஜ்ரா, அல்லாஹ்வுடைய மார்க்கம் பின்பற்றப்படக்கூடிய சரியான இடத்தை நோக்கி வாய்ப்பிருந்தால் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். அதே போன்று வல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே முயற்சி செய்ய வேண்டும் என்ற அந்த விடயங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த கட்டளைகள் எல்லாம் நாங்கள் முழுமையாக ஏற்று பின்பற்றக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். ஆனால் ஒரு சில விடயங்கள் எங்களால் ஏற்கப்படுகின்றன, அதே நேரத்தில் ஒரு சில விடயங்கள் புறக்கணிக்கப்படுகின்றன என்றால் அல்லாஹு தஆலா அன்று யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் கண்டித்தானே, ஏன் ஒரு சில விடயங்களை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு சில விடயங்களை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா கண்டித்தானே. அப்படிப்பட்ட வழிதவறிய ஒரு பாதையை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டி வரும். அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை முழுமையாக பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டமாக, ஒரு மனிதராக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் மாத வலைஸ ஃபீ உனுகிஹி பைஅத்துன் மாத மீதத்தன் ஜாஹிலியா, எவருடைய கழுத்திலே பைஅத்தின்றி மரணிக்கிறாரோ அவருடைய மரணம் ஜாஹிலிய மரணம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்று இந்த சமூகத்திலே இந்த கட்டளையை பின்பற்றுவர்கள் மிக குறைவானவர்களே காணப்படுகின்றார்கள். எனவே அல்லாஹ்வுடைய அந்த வேதத்தில், அல்லாஹ்வுடைய கட்டளையில் முழுமையாக எந்த விடயங்களை எங்களால் பின்பற்ற முடியுமோ அந்த விடயங்களை நாங்கள் முயற்சி செய்து பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி எவர்கள் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற ஒரு சமுதாயமாக இருப்பார்கள். அதையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். மன் யுதிஇல்லாஹ வர் ரசூல் ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன் வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதா வஸ்ஸாலிஹீன், எவர்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுகின்றார்களோ அவர்கள் தான் அந்த நபிமார்களோடும் சித்தீகீன்களோடும் அதே போன்று சுஹதாக்களோடும் சாலிஹீன்களோடும் அவர்கள் சேருவார்கள், இணைக்கப்படுவார்கள். வஹசுன உலாயிக ரஃபீகா, அவர்கள் தான் நண்பர்களிலே மிகவும் சிறந்த நண்பர்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். எனவே அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைகள், அல்லாஹ்வுடைய ஏவல்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் ஊடாக எங்களுக்கு தந்த அந்த கட்டளைகளை எல்லாம் முழுமையாக ஏற்று அதனை பின்பற்றக்கூடியவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அதனை பின்பற்றக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே பல்வேறுபட்ட சோதனைகள் ஏற்படலாம், பல்வேறுபட்ட சிக்கல்கள் ஏற்படலாம். அதனை நாங்கள் அல்லாஹுக்காக முகங்கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அதனை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னதற்காக அல்லாஹு தஆலா சுவனத்தை வழங்குவதில்லை. அதனை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், அம் ஹஸிபதும் அன் ததுகுலுல் ஜன்னah வலம்மா யாதிக்கும் மஸலுல் லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட சமுதாயம் அனுபவித்த துன்பங்களை போன்று அனுபவிக்காமல் நீங்கள் வெறுமனே ஈமான் கொண்டு விட்டீர்கள் என்பதற்காக சுவனம் நுழையலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? அப்படி நடக்காது என்று அல்லாஹ் சொல்கிறான். மஸ்ஸத்ஹுமுல் பஸாஉ வல்லர்ரா, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அவர்களுக்கு பல்வேறுபட்ட துன்பங்களும் சோதனைகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டது. வஸுல்ஸிலூ ஹத்தா யகூல அர்-ரஸூலு வல்லதீன ஆமனூ மஅஹு மதா நஸ்ருல்லாஹ், அந்த நேரத்திலே இருந்த அந்த அல்லாஹ்வுடைய தூதரும் அதே போன்று அவர்களோடு இருந்த அந்த விசுவாசிகளும் அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் என்று ஏங்குகின்ற அளவுக்கு அவர்கள் ஆட்டி அசைக்கப்பட்டார்கள். இப்படியெல்லாம் ஆட்டி அசைக்கப்படாமல் நீங்கள் வெறுமனே விடப்படுவீர்கள் என்று நினைக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார். அந்த காலத்திலே வாழ்ந்த அந்த நபிமார்களுடைய சமுதாயத்தினர் எவ்வாறு பல சோதனைகளை அனுபவித்தார்கள், எவ்வாறு துன்பங்களை அனுபவித்தார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த அந்த அருமை தோழர்கள் எவ்வாறான துன்பங்களை அனுபவித்தார்கள்.
பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏன் சுடுமணலிலே அவர்கள் பாறாங்கல்ல ஏற்றி சோதிக்கப்பட்டார்கள், ஏன் அவர்களுக்கு அந்த வேதனை கொடுக்கப்பட்டது? அந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் மனம் தரலாமல் அல்லாஹ்வுடைய அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்தார்களே, ஏன்? அவர்கள் அந்த நேரான பாதையை பற்றி பிடிக்க வேண்டும் என்பதற்காக. இன்று எங்களிடத்திலே என்ன நடக்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எல்லாம் உதாசீனம் செய்யப்படுகின்றன. எத்தனையோ ஹராம்கள் எங்களுக்கு மத்தியிலே ஊடுருகின்றன. அதை நாங்கள் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வேத வசனங்களில் சில எங்களிடத்திலே நடைமுறையிலே இருக்கின்றன. அதே நேரத்தில் அநேகமான அல்லாஹ்வுடைய வேத வசனங்களுடைய கட்டளைகள் எங்களால் எங்களுடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி எறியப்படுகின்றன. இந்த நிலைமை நேரான வழிக்கு ஒரு காலமும் விட்டு செல்லாது. எனவே எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக பல்வேறுபட்ட வேதனைகளையும் சோதனைகளையும் அனுபவித்தார்களோ, அதே போன்று இந்த சத்தியத்தை பின்பற்றி நாங்கள் இன்று நடக்கின்ற பொழுது பல்வேறுபட்ட உலக சோதனைகளை நாங்கள் அனுபவிக்கலாம். பல்வேறுபட்ட சிக்கல்கள், பொருளாதார சிக்கல்கள் எங்களுக்கு மத்தியில் ஏற்படலாம். ஹலால் ஹராம்களை பார்ப்பதன் ஊடாக பல எங்களுக்கு விருப்பமான விஷயங்களை நாங்கள் கைவிடலாம். ஆனால் இதனை நாங்கள் அல்லாஹ்வுக்காக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஆனால் இந்த எங்களிடத்திலே என்ன நடக்கிறது? நிர்பந்தம் என்ற ஒரு போர்வையை எடுத்துக்கொண்டு எல்லா விடயங்களையும் நிர்பந்தமாக ஆக்க முயற்சி செய்கிறோம். எங்களிடத்திலே தியாகம் இல்லை, எங்களிடத்திலே சரியான விட்டுக் கொடுப்புகள் இல்லை. அல்லாஹுக்காக அர்ப்பணிக்கின்ற அந்த தன்மைக்கு நாங்கள் முன்வருவதற்கு தயாரில்லை. இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களையும் இன்பங்களையும் அனுபவிப்பதற்காக அதனை நிர்பந்தமாக எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பல கட்டளைகள் எங்களுக்கு மத்தியிலே வீணடிக்கப்படுகின்ற அந்த நிலைமைகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இது நேரான வழி இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வமன் யஅதஸிம் பில்லாஹி ஃபகத் ஹுதிய இலா சிராத்தின் முஸ்தகீம். அல்லாஹ் தஆலா எங்களிடத்திலே சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய விடயங்களை நீங்கள் சரியாக பற்றி பிடித்துக் கொண்டால் அவர்தான் ஃபகத் ஹுதிய இலா சிராத்தின் முஸ்தகீம், நேரான வழியின்பால் வழிகாட்டப்பட்டவர் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த தியாக திருநாளிலே சுருக்கமாக 2 பெண்மணிகளுடைய அந்த வரலாற்று சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு நபித்தோழர் இருந்தார். அவருடைய பெயர் ஜுலைபீப் என்று சொல்லப்படும். அந்த நபித்தோழரை பொறுத்தவரையில் ஒரு சிறிய ஒரு மனிதர், கட்டையான ஒரு மனிதர். அதே நேரத்தில் அவருடைய தோற்றம், முகத் தோற்றம் வசீகரமானதாக இல்லை. அவருடைய முகத் தோற்றத்தை பார்க்கின்ற பொழுது அது ஒரு அசிங்கமான ஒரு தோற்றமாக, விகாரமான ஒரு தோற்றமாக இருந்தது. யாரும் அவரை கணக்கெடுப்பதில்லை. ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழரை பார்த்து கேட்டார்கள், தோழரே, உங்களுக்கு நான் ஒரு திருமணத்தை பேசித்தரப் போகிறேன் என்று சொன்னார். உடனே அந்த தோழர் கூறினார், அல்லாஹ்வின் தூதரே, திருமணம் பேச நீங்கள் முயற்சி செய்தால் என்னை நீங்கள் ஒரு விலை போகாதவனாக நீங்கள் பார்ப்பீர்கள், என்னை ஒரு விலை மதிப்பற்றவனாக நீங்கள் காண்பீர்கள், நான் சமூகத்திலே ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையிலே இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழரே, சமூகம் எப்படித்தான் உங்களை புறக்கணித்தாலும் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் ஒதுக்கப்பட்டவர் அல்ல, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் நல்ல அந்தஸ்திலே உள்ளவர் என்று சொல்லி அவருக்காக ஒரு திருமண சம்பந்தத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச முயற்சி செய்தார்கள். அதன் அடிப்படையில் ஒரு அன்சாரி தோழரை அழைத்து அவர்களிடத்திலே கூறினார்கள், இந்த நபி தோழருக்காக நீங்கள் உங்களுடைய பெண்ணை, உங்களுடைய மகளை தருவீர்களா என்று கேட்டார். அந்த நபி தோழர் பார்த்தார்கள், ஜுலைபீபை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். எனவே என் இஷ்டப்படி நான் இதற்கு அனுமதி கொடுக்க முடியாது சொன்னார்கள். அந்த பெண்ணுடைய, அந்த பிள்ளையினுடைய தாயிடத்திலே போய் நான் அனுமதி பெற்று வருகிறேன் என்று சொல்லி அந்த தாயிடத்திலே போய் மஷூரா செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனது மகளை திருமணம் பேசுகிறார்கள். யாருக்கு பேசுகிறார்கள் என்றால் ஜுலைபீப் என்ற அந்த நபித்தோழருக்கு பேசுகிறார்கள் என்று சொன்னார். உடனே அந்த தாயானவள் ஒத்துக்கொள்ளவில்லை. அவள் மறுக்கிறாள், முடியாது, ஜுலைபீபுக்கு என்னால் என்னுடைய பெண்ணை தர முடியாது,
ஏனென்றால் அவரை விட பல பேர் என்னிடத்திலே வந்து பெண் கேட்டார்கள், நான் கொடுக்காமல் வைத்திருக்கிறேன், சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் வைத்திருக்கிறேன். இப்படி இருக்கின்ற பொழுது எப்படி ஜுலைபீபுக்கு கொடுக்க முடியும் என்று அந்த பெண் கூறுகிறாள். அந்த தந்தை அப்படியே எழுந்து போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த முடிவை சொல்வதற்கு எத்தனிக்கிறார். ஆனால் அந்த திரை மறைவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பெண்களை பொறுத்தவரையில், கன்னி பெண்களை பொறுத்தவரையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே திரை மறைவுக்கு பின்னால் தான் இருந்தார்கள். அவர்களுடைய ஆசை, அவர்களுடைய அந்த அழகுகள், அவர்களுடைய அலங்காரங்கள் சமூகத்துக்கு மத்தியிலே வெளிப்படவில்லை. ஆனால் இன்று அது சர்வ சாதாரணமாக வெளிப்பட்டு இருக்கின்றன என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த திரை மறைவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பெண் சொல்லுகிறாள். எப்படி என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அவர்களுடைய இந்த அந்த ஒப்பந்தம், அவர்கள் பேசி இருக்கிறார்கள் இந்த திருமணத்தை, எனவே நீங்கள் நிராகரிக்க போகிறீர்களா? ஒரு காலமும் முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த விடயத்திற்காக, அவர்களுடைய அந்த ஏவலுக்காக நான் அந்த தாழ்த்தப்பட்ட அந்த மனிதரை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று அந்த பெண்மணி ஏற்றுக்கொண்டார். எப்படி அந்த பெண்மணி அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கட்டளையை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று பாருங்கள். தன்னுடைய வாழ்க்கை துணை மக்கள் எல்லாம் ஒதுக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தாலும் இதனை பேசி தந்தவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அவர்களுடைய அந்த விடயத்திற்காக இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பெண்மணி தயாராகிறார். இதனை நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இதே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய வாலிபர்களுக்கு என்ன சொன்னார்கள்? வாலிபர்களே, உங்களிடத்திலே திருமண வாய்ப்பு வசதிகள் இருந்தால் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விடயங்களுக்காக பெண்கள் திருமணம் முடிக்கப்படுகிறார்கள். ஒன்று, ஒரு பெண்ணுடைய அழகிற்காக, அதே போன்று ஒரு பெண்ணுடைய வாய்ப்பு வசதிகளுக்காக, அதே போன்று ஒரு பெண்ணுடைய பரம்பரைக்காக, அதே போன்று ஒரு பெண்ணுடைய மார்க்கத்திற்காக திருமணம் முடிக்கப்படுகிறார். இந்த நேரத்தில் மார்க்கமுடைய பெண்ணை நீ தேர்வு செய்து கொண்டு அதிலே நீ வெற்றி பெறு என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தரிபத் யதாக், உன்னுடைய கை நாசமாகட்டும், மார்க்கம் உள்ள ஒரு பெண்ணை நீ தேர்வு செய்து கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த கட்டளைகள் இன்று எத்தனையோ எங்களுடைய இளைஞர்களால் புறக்கணிக்கப்படுகின்றன. தங்களுடைய வயது வந்த காலத்திலிருந்து அவர்களுடைய அழகுகளையும் அலங்காரங்களையும் மறைத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய வாழ்க்கைகள் புறக்கணிக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் இந்த வாலிபர்கள் பாதைகளிலே திரியக்கூடிய அழகுக்காகவும் வெளிப்படையாக தெரியக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகளுக்காகவும் அவர்கள் பெண்களை, தங்களுடைய வாழ்க்கை துணைகளை தீர்மானிப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த பெண்ணை பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இதனை விரும்புகிறார்கள் என்று தெரியும். சமூகத்திலே ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதரை தன்னுடைய வாழ்க்கை துணைக்காக தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் அந்த மனிதரை பொறுத்தவரையில் அவர்கள் என்னதான் அழகில்லாத ஒரு சஹாபியாக இருந்தாலும், என்னதான் ஒரு சிறிய ஒரு சஹாபியாக இருந்தாலும், அவருடைய இறுதி வாழ்க்கையிலே ஒரு ஆச்சரியம் நடந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்திற்காக ஆள் சேர்க்கிறார்கள். இந்த சஹாபியும் ஜுலைபீப் என்ற அந்த நபித்தோழரும் தங்களுடைய பெயரை கொடுக்கிறார்கள். அந்த யுத்தத்திலே அந்த நபித்தோழர் கொல்லப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் கொல்லப்பட்டும் யாரும் அவர்களை தேடவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப கேட்கிறார்கள், யாராவது மனிதரை நீங்கள் காணவில்லையா? யாராவது மனிதரை நீங்கள் இழக்கின்றீர்களா? அந்த மனிதரை தேடுகின்றீர்களா என்றெல்லாம் பல முறை கேட்கிறார்கள். ஆனால் அந்த அருமை தோழர்களுக்கு மத்தியிலே அந்த மனிதர் ஒரு பொருட்படுத்தப்படாத மனிதராக இருந்ததனால் அப்படி ஒத்தரையும் நாங்கள் இழக்கவில்லையே, அப்படி ஒத்தரையும் நாங்கள் இழக்கவில்லை என்று அவர்கள் திரும்ப திரும்ப அந்த பதிலை சொல்கிறார். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலாக்கின் அஃகிது ஜுலைபீப், என்றாலும் நான் ஜுலைபீப் என்ற அந்த நபித்தோழரை காணவில்லையே, நான் அவரை இழக்கிறேனே, அவர் இந்த யுத்தத்திற்கு பெயர் கொடுத்து வந்திருந்தாரே என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அந்த மனிதரை தேடும்படி சொல்கிறார்கள். அந்த மனிதரை தேடுகிறார்கள். அந்த மனிதர் 7 பேரை கொலை செய்துவிட்டு அந்த நடுவிலே அவரும் கொல்லப்பட்டு இருக்கின்ற அந்த காட்சியை அவர்கள் சஹாபாக்கள் பார்க்கிறார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த மனிதர் 7 முஷ்ரிக்குகளை கொலை செய்திருக்கிறார், இறுதியாக அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய கையினால் அந்த மனிதரை தன்னுடைய கையினால் தூக்குகிறார்கள். அந்த அளவு அவர் சிறிய ஒரு மனிதர். அவரை தூக்குகிறார்கள். தூக்கி வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள், 7 பேரை கொலை செய்துவிட்டு இவர் இறுதியாக ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அவரை தங்களுடைய கையினாலே தூக்கி கொண்டு மண்ணறையிலே அந்த கபரிலே அடக்கம் செய்கிறார்கள் என்ற அந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி அந்த அருமை தோழர்களுடைய அந்த தியாகம் இருந்திருக்கிறது, அதே போன்று அந்த பெண்மணியுடைய தியாகம் எப்படி இருந்திருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் அதனை உடனே ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகின்ற அந்த மனப்பாங்கு அவர்களிடத்திலே இருக்கிறது. அதே போன்றுதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு பெண்மணி, அவர்களுடைய அந்த விடயத்தையும் நாங்கள் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் பயணம் மேற்கொள்கிறார்கள். அந்த பயணத்தின் போது ஒரு இடத்திற்கு அருகாமையிலே செல்கிறார்கள். அந்த இடத்திலே ஒரு விசேஷமான ஒரு நறுமணம் வீசுகின்றது. கேட்டார்கள், இது என்ன நறுமணம் வீசுகிறது என்று கேட்டபொழுது சொன்னார்கள், இதுதான் ஃபிரௌனுடைய மகளுடைய அந்த தலைவாரக்கூடிய அந்த பெண்ணினுடைய அந்த சடலமும் அதே போன்ற அந்த பிள்ளைகளுடைய அந்த இடமும் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொல்லப்படுகிறது. அந்த பெண்ணும் அந்த பிள்ளைகளுக்கும் ஏற்பட்ட சோதனையை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரிக்கிறார்கள். ஒருமுறை அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஃபிரௌனுடைய மகளுடைய அந்த தலையை வாரிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அந்த பெண்ணினுடைய கையில் இருந்த சீப்பு தவறி விடுகிறது. உடனே அவள் எடுக்கின்ற பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லி அந்த சீப்பை எடுக்கிறாள். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு என்று அவள் அந்த சீப்பை எடுக்கிறாள். ஆனால் அந்த ஃபிரௌனுடைய மகளை பொறுத்தவரை தனது தந்தை தான் கடவுள் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண். அவள் கேட்கிறாள், அதெல்லாம் புதிய ஒரு கடவுள், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நீ எடுக்கிறாய், என்னுடைய தந்தை இருக்கிறாரே அவரை நீ பார்க்க மாட்டாயா, அவர் உனக்கு கடவுள் இல்லையா என்று கேட்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அந்த பெண் பதில் சொல்லுகிறாள், என்னுடைய ரப்பும் உன்னுடைய ரப்பும் உன்னுடைய தந்தையினுடைய ரப்பும் வானம் பூமியினுடைய ரப்பும் அந்த அல்லாஹ் தான் என்று அவள் சொல்கிறார். உடனே அந்த ஃபிரௌனுடைய மகள் கூறுகிறாள், அப்படி என்றால் என்னுடைய தந்தை இடத்திலே உன்னை நான் முறையிடுவேன் என்று சொல்லி அந்த ஃபிரௌனிடத்திலே அவள் முறையிடுகின்றாள். ஆனால் அந்த பெண்ணிடத்திலே ஃபிரௌன் பல விஷயங்களை விசாரிக்கிறான். உனக்கு நான் கடவுள் இல்லையா என்று கேட்கிறான். இல்லை என்று அந்த பெண் மறுக்கிறாள். என்னுடைய ரப்பு உன்னுடைய ரப்பு அதே போன்று வானம் பூமியினுடைய ரப்பு அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே என்று அவள் கூறுகிறாள். எனவே ஃபிரௌன் அந்த பெண்ணை தண்டிப்பதற்கு நாடுகிறார். எப்படி என்றால் ஒரு பெரிய ஒரு கொள்கலனை வைத்து அதிலே நெருப்பை மூட்டி அந்த கொள்கலனிலே அந்த பெண்ணை பாயும்படி ஃபிரௌன் கட்டளையிடுகிறார். ஆனால் அந்த பெண் ஃபிரௌனிடத்திலே ஒரு கோரிக்கை முன்வைத்தார். அது என்ன கோரிக்கை? நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய கோரிக்கை. அவள் என்ன கோரிக்கையை முன்வைத்தாள் என்றால், எனக்கு என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், என்னுடைய பிள்ளைகளுடைய எலும்புகளையும் என்னுடைய எலும்புகளையும் நீ ஒன்றாக ஒரு இடத்திலே அடக்க வேண்டும் என்ற அந்த பெண் கோரிக்கை முன்வைக்கிறாள். இந்த கோரிக்கையை பொறுத்தவரை ஃபிரௌனுக்கு இது ஒரு பெரிய கோரிக்கை கிடையாது. உடனே அவன் அதனை ஏற்றுக்கொள்கிறான். முதலாக அந்த பிள்ளைகள் கொல்லப்படுவதை அந்த பெண் பார்க்கிறாள். அவள் பெற்றெடுத்து வளர்த்த அந்த குழந்தைகள் அவளுடைய கண் முன்னாலேயே கொல்லப்படுகிறார்கள். இறுதியாக தன்னுடைய பாலூட்டக்கூடிய அந்த குழந்தையும் எடுத்துக்கொண்டு அவள் பாய்வதற்கு முயற்சி செய்கிறாள். அந்த நேரத்தில் ஒரு சற்று அவள் தாமதிக்கிறாள். அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்க்கிறாள். அவளால் தாங்க முடியவில்லை. ஆனால் அந்த குழந்தை அந்த இடத்திலே பேசுகிறது, என்னுடைய தாயே, நீங்கள் சத்தியத்திலே இருக்கிறீர்கள், பயப்படாமல் நீங்கள் பாயுங்கள் என்ற ஒரு விடயத்தை அந்த குழந்தை சொல்கிறது. அந்த பெண் பாய்கிறாள். அவளும் அவளுடைய குழந்தைகளும் அந்த இடத்திலேயே மரணிக்கிறார்கள். அவர்களுடைய எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரே இடத்திலே அடக்கம் செய்யப்படுகின்றன. இதை ஏன் நாம் இதிலே என்ன விளங்க வேண்டி இருக்கிறது என்றால், அந்த பெண்ணுடைய ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணுடைய தியாகத்தை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அதே போன்று அந்த பெண்ணுடைய அந்த சிந்தனை எப்படி இருந்தது என்றால்,
நான் மரணித்ததற்கு பிறகு என்னுடைய பிள்ளைகள் வழிகாட்டை தேர்ந்தெடுக்க கூடாது, என்னுடைய பிள்ளைகள் பிழையான வழியிலே போகக்கூடாது, என்னுடைய பிள்ளைகள் காபிராகவோ ஒரு முஷ்ரிக்காகவோ மரணிக்க கூடாது என்பதற்காக தன்னுடைய பிள்ளைகள் தனக்கு முன்னால் கொல்லப்படுவதை அவள் உறுதிப்படுத்திக் கொள்கிறாள். அதே போன்று தானும் அவள் கொல்லப்படுவதை எதிர்பார்க்கிறாள். ஏன்? தன்னுடைய மரணத்திற்கு பிறகு தன்னுடைய பிள்ளைகள் வழிகாட்டிலே சென்று அந்த மறுமை நாளில், இறுதி நாளில், இறுதி முடிவில், அந்த நிரந்தரமான வாழ்க்கையில் என்னுடைய பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய தண்டனை அனுபவித்துக் கொண்டிருப்பதை என்னால் பார்க்க முடியாது என்பதற்காக இந்த உலகத்திலேயே அவள் அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்கிறாள் என்றால் அவள் எந்த அளவு மறுமையிலே நம்பி செயல்பட்டிருக்கிறாள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இதன் அடிப்படையிலே உண்மையிலேயே நாங்கள் நடக்கிறோமா என்று ஒவ்வொரு சகோதரர்களும் ஒவ்வொரு சகோதரிகளும் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இன்று எங்களுடைய பிள்ளையுடைய விடயங்களிலே, பிள்ளையினுடைய உலக எதிர்காலத்திலே நாங்கள் கவனம் செலுத்துவது போன்று அதனை விட மிக குறைவான ஒரு நிலைமையிலேதான் மறுமை தொடர்பான விஷயங்களிலே நாங்கள் கவனம் செலுத்துகின்றோம். எங்களுடைய பிள்ளைகள் ஹராம்களிலே ஈடுபடுகின்றன, எங்களுடைய பிள்ளைகள் இணை வைப்புகளிலே ஈடுபடுகின்றன. அதனை பற்றி எங்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது, எந்த விதமான அச்சமும் கிடையாது. அந்த பிள்ளைகள் கொள்கை மாறி வழிகேட்டிலே சென்றால் கூட அதனை பற்றி எங்களுடைய உள்ளங்களிலே எந்த விதமான உறுத்தலும் கிடையாது. ஆனால் அந்த பிள்ளை நல்ல ஒரு முறையிலே படித்திருக்கிறதா, நல்ல முறையிலே சம்பாதிக்கிறதா, அந்த பிள்ளையினுடைய உலக எதிர்காலம் சரியாக இருக்கிறதா என்றுதான் நாங்கள் பார்க்கின்றோமே ஒழிய அந்த ஹுஸ்னுல் ஆகிபா, இறுதி முடிவு சரியாக இருக்கிறதா என்று நாங்கள் பார்ப்பதில்லை. அதற்கான முயற்சியை நாங்கள் செய்வதில்லை. தாய்மார்கள், சகோதரிகள் இருக்கிறீர்கள், எத்தனையோ பெண்கள் இருக்கிறீர்கள், பிள்ளை விஷயத்திலே அதிகமான அன்போடு நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த அன்பு உலகத்தோடு நின்றுவிடக் கூடாது. உலக எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்துக் கொடுப்பதோடு மட்டும் நின்றுவிடக் கூடாது. அந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு மார்க்க விஷயத்தையும் நீங்கள் சரியாக செதுக்க வேண்டும். அந்த பிள்ளைகளை நேர்வழியின் பால் நீங்கள் கொண்டு வர வேண்டும். இணை வைக்காத, அல்லாஹை நிராகரிக்காத, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிராகரிக்காத, ஹராம்களில் ஈடுபடாத அந்த குழந்தைகளாக நீங்கள் மாற்ற வேண்டும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஹராத்தை செய்தாலும் சரி, ஷிர்கை செய்தாலும் சரி, குஃப்ரிலே போய் விழுந்தாலும் சரி, என்னுடைய பிள்ளையினுடைய உலக எதிர்காலம் சரியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்திலே, அந்த கடுமையான நரக நெருப்பிலே உங்களுடைய பிள்ளைகள் வேதனைப்படுவதை உங்களால் பார்க்க முடியுமா? உங்களால் சகிக்க முடியுமா? முடியாது. இதனைத்தான் அந்த பெண் செய்தார்கள். என்னுடைய மரணத்திற்கு பிறகு இந்த பிள்ளைகள் வாழ்ந்தால் ஃபிரௌனை கடவுளாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பிள்ளைகளாக இவர்கள் மரணிப்பார்கள். விடக்கூடாது என்பதற்காகத்தான் தாயுடைய மனம் இளகிய மனமாக இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்திலே தன்னுடைய மனதை கல்லாக்கி கொண்டு தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய கண் முன்னாலேயே கொல்லப்படுவதை, அவர்கள் நெருப்பிலே போடப்படுவதை பார்த்து கொண்டிருந்தார்களே அந்த பெண். ஏன் பார்த்தார்கள் என்றால் தன்னுடைய பிள்ளையினுடைய மறுமை, அந்த இறுதி முடிவு சரியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் பார்த்தார். இன்று எங்களுடைய உலக வாழ்க்கை சீக்கிரமான அழிந்து போகக்கூடிய இந்த உலக வாழ்க்கை சரியாக இருக்கிறதா என்றுதான் நாங்கள் பார்க்கிறோமே ஒழிய அந்த ஆகிபா, இறுதி முடிவு என்பதை பற்றி நாங்கள் சிந்திப்பதில்லை. எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹை பயப்பட வேண்டும். நாங்கள் அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரியாக ஏற்று நடக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாறுவதோடு எங்களுடைய பிள்ளைகளும் நேரான பாதையிலே எங்களோடு சரியாக பயணிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்ற வேண்டும். அதன் மூலமாக நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய மனைவி மக்களும் எல்லோரும் சுவனத்திலே சந்தோஷமாக நாங்கள் வாழ வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நேரான வழியிலே வாழக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுப்பதாக வாக்குறுதி அளிக்கிறான். இதனை முழுமையாக நடைமுறைப்படுத்தி வெற்றி பெறக்கூடிய முஸ்லிம்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஅன்னி அஷ்ஹது அன்னக அன்த அல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த அல் அஹதுஸ் ஸமதுல் லதீ லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார். ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين
واجعلنا للمتقين إماما. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك. ربنا آتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد. اللهم حاسبنا حسابا يسيرا. يا الله எங்களுடைய பாவங்களையும் எங்களுக்கு முன்னால் ஈமான் கொண்ட சகோதர சகோதரிகளுடைய பாவங்களையும் மன்னித்திடுவாயாக. எங்களுக்கு முன்னால் யாரெல்லாம் மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய கபர்களை விஸ்தீரணமாக்கி ஒளிமயமாக்கி கொடுத்திடுவாயாக. யா அல்லாஹ் எங்களிடத்திலே யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய நோய்களை குணப்படுத்திடுவாயாக. அதே போன்று எவர்களெல்லாம் தாங்க முடியாத கடன் சுமைகளிலே சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கடன் சுமைகளை எல்லாம் நீ நீக்கிடுவாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எங்களுக்கு நல்லதையே நீ நாடிடுவாயாக. அதே போன்று யா ரப்பல் ஆலமீன் யா ரப்பல் அர்ஷில் அலீம் யா அல்லாஹ் எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் நிலவச் செய்திடுவாயாக. சகோதரர்களுக்கு மத்தியிலே காணப்படக்கூடிய அந்த அழுக்குகளை நீக்கி நீ நல்ல முறையிலே சகோதரர்களாக இணைந்து சேர்ந்து இந்த சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு எங்களுக்கு துணை புரிவாயாக. பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.